ஓகே. இன்னைக்கு வந்து எபிரேயர் 2வது அதிகாரம் ஆக்சுவலா 5 to 18 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து 5 to 9 வரைக்கும் நம்ம பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் 10 to 18 அடுத்த சண்டே வந்து பார்க்கலாம். ஸோ எபிரேயர் 2 5 to 9 வாசிடலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? 2 5 to 9. இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்போ அந்த 5 to 9 வசனத்துல வந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். வாசிக்கும் போது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது சொல்ல முடியுமா என்ன புரிஞ்சுதுன்னு? 5 to 9 வரைக்கும் எனக்கு அதுல 7 பெல்சி 7 8 வந்து மனுஷனுக்கு வந்து அந்த சாரி முதல்ல படைக்கப்பட்ட ஆதாமையும் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவருக்கு கிரியைகள் எல்லாத்துலயும் அதிகாரம் கொடுத்து, ஆனால் கொஞ்சம் ஏதோ கீழ்ப்படுத்தாது கொஞ்சம் இருக்கு. அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது இவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அதே மாதிரிதான் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாக அவருக்கு வந்து அந்த மகிமையும் கனத்தையும் முடிசூட்டினார் போட்டிருக்கு. இதுல என்ன எனக்கு கொஞ்சம் புரியல இது வாசிக்க சொல்ல. சரி, வேற இதுல யாராவது? வெறும் மரணத்தை உத்தரித்தது நிமித்தமாகத்தான் அவருக்கு எல்லாம் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கா? அவர்தான் கிரியேஷன் மேல பாத்துட்டோம், எல்லாமே அவர் தான் பாத்துட்டோம். பட் இயேசு கிறிஸ்து வந்து அந்த மரணத்தை உத்தரித்த நிமித்தமாக அப்படின்னு போட்டிருக்கல. சரி, அதை பார்ப்போம். வேற யாராவது சொல்றீங்களா? சும்மா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது 5 to 9 வரைக்கும். இனிவரும் உலகத்தை என்னாக்கி இப்பொழுது நம்ம இருக்கிற உலகத்தை குறித்து தான் அவரு சொல்றாரு. அதாவது முதலாம் இது உள்ள உலகம் அழிந்து போச்சு, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை குறித்து தான் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஆமா. மனுஷனை நீ நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அந்த அளவுக்கு அவன் ஒன்னும் பெருசு இல்லைன்னு சொல்றாரு தெரியல. அந்த அளவுக்கு பெரிய விசேஷமானவன் இல்லை. ஆனா தேவதூர்ல சற்று சிறியவராக்கத்தான் படைச்சிருந்தாரு. அதோட தேவதூதர்கள் பெரியவர்கள் சொல்லி அங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவதூதர்கள் அவர்கள் ரொம்ப மேன்மையாக நினைத்திருந்தார்கள். அதனால அது அப்படி சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். சிறியவராக்கப்பட்டிருந்த மனுஷன் மாதிரி அவர் வந்து அந்த மனுஷ அந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக அவர் வந்தது. அப்படி அவர் அந்த மரணத்தை ஜெயித்தார். அவர் மனுஷகுமாரனா இருந்து ஜெயிக்கல, கிறிஸ்துவாக இருந்து ஜெயிக்கல, மாம்சத்துல வந்துதான் மரணத்தை ஜெயித்தார். அதனால அந்த மகிமையும் கனத்தையும் அவருக்கு கொடுத்தாருன்னு சொல்லி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இந்த இனி வரும் உலகம்ன்றது வந்து 1000 வருட அரசாட்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்காங்க. இனி வரப்போகிற உலகத்துக்காக தான் அந்த ரட்சிப்பை கொடுக்கணும்னு சொல்லி அதை யோசிக்கிறேன். இன்னொன்னு மேல வந்து மனுஷனே நீ நினைக்கிறதுக்கும் அப்படின்னு போடத்துல வந்து தேவகுமாரனா வந்து தேவதூதர்களும் சற்று சிறியவரா காணப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவதூதர்களும் பெரியவர். இங்க மனுஷனா பிறந்து மனுஷகுமாரனா காணப்பட்ட போதிலும் அதுலயும் அவர் பெரியவர். சுப்பீரியாரிட்டி அவர் தான் இருக்குது. மனுஷன்லயும் அவருக்கு சுப்பீரியாரிட்டி, தேவதூதர்களையும் அவர் வந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் பார்த்ததுல. சரி, நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எபிரேயர் புத்தகத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தீம் இல்லை மையப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஹீஸ் பெட்டர் தென் எவ்ரி திங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, இப்படிப்பட்ட தேவனை விசுவாசிங்க, அவரை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க விலகாருங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆசிரியர் இங்க சொல்றார். இப்போ ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல முழுவதும் நம்ம வந்து அவர் எப்படி சுப்பீரியர், அதுவும் ஏஞ்சல்ஸ்க்கு அவர் எப்படி சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தோம். 2வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல
எப்படி விலகாதபடிக்கு இருக்கணும். நம்ம எல்லாம் கேட்டுட்டோம். அந்த கேட்டவைகளிலிருந்து எப்படி விலகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஏன் விலகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதியான தண்டனை உண்டு தேவனிடத்துல இருந்து ஒரு ஒரு நாள் உண்டு இந்த உலகத்திற்கு. அப்போ நம்ம வந்து இவ்வளவுத்தையும் அறிந்துட்டு நம்ம விசுவாசிக்காம இருக்கக்கூடாது, விட்டு விலகிடக்கூடாது. ஸோ கவனமா நீங்க வந்து அதை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறீங்க, அதன்படி நடங்க, செயல்படுங்க அப்படிங்கிறத வந்து 2வது அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு நீதியான தண்டனை உண்டு, 2வது வந்து இது கர்த்தரால் அறிவிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்களால் உறுதியாக்கப்பட்டது, தேவனால் சாட்சி கொடுக்கப்பட்டது. தேவன் எப்படி சாட்சி கொடுத்தார் அவருடைய வார்த்தைக்குன்னா அடையாளங்கள் அற்புதங்களால. ஸோ இதுதான் இவ்வளவு நம்ம பார்த்தோம். இப்போ 5 to 9 வந்து தேவன் மனிதனானார். ஏன் வந்து அவர் மனிதனானார் அப்படிங்கிறது தான் 5 to 9 வரைக்கும் பார்க்கிறோம். அகெயின் அவர் வந்து தேவதூதரிலும் பெரியவர் அப்படிங்கிறது தான் வந்து கண்டினியூ பண்றாரு ஆசிரியர். 1வது அதிகாரத்துல சொல்லிட்டு வந்தார்ல, இடையில அவர் ஒரு வார்னிங் கொடுத்தாருங்கிறது தான் 2வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும். திரும்ப 5 to 18 வரைக்கும் அகெயின் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் சுப்பீரியர் தேன் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு. அப்படி அவர் சொல்ல வரும்போது தேவன் வந்து கொஞ்சம் சிறியவராக்கப்பட்டிருந்தாருங்கிற மாதிரி 1 அதிகாரத்திலையும் நம்ம வந்து பார்க்கிறோம். தேவதூதரிலும் வந்து கொஞ்சம் சிறியவராக்கப்பட்டார் அப்படின்னு. அது எந்த விதத்துல அவர் சிறியவராக்கப்பட்டார், அவர் மனிதனானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மனிதனானார் அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் வந்து தேவதூதர்களிலும் கீழே அப்படின்னு காமிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனானார் அப்படின்னு சொல்லும்போது அப்ப தேவதூதர்களிலும் சிறியவரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இவர் பதில் சொல்றார். இல்ல, அவர் மனிதனானாலும் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி சுப்பீரியர், தேவதூதர்களிலும் எப்படி சுப்பீரியர் அப்படின்றத திரும்ப அவர் காண்பிக்கிறார். இப்ப முதல் அந்த 5வது வசனத்தை பார்ப்போம். அதற்கு முன்பதாக இப்ப யூதர்களுக்கு தான் இந்த ஆசிரியர் வந்து எழுதுறார், அப்படிதானே? அப்ப யூதர்களுக்கு எழுதும்போது யூதர்களை குறித்து அவருக்கு ஒரு பாரம் இருக்குது. என்ன பாரம்? நம்மளுக்கும் கூட வேதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நம்ம விசுவாசித்தாலும் நம்ம பிறருக்காக தான் வந்து பிறனுக்குரியவைகளை நம்ம நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக தான் நம்ம வந்து பிரயாசப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து வேதத்துல கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. அப்ப இங்கேயும் வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் எவ்வளவு சுப்பீரியர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க வந்து பழைய ஏற்பாட்டின் காரியங்களை எல்லாம் வந்து விசுவாசிக்கிறீங்க. ஏன் பழைய ஏற்பாட்டு காரியங்களை விசுவாசிக்கிறீங்க? யூதர்கள் வந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றதும் மோசையின் மூலமா, மோசைக்கு தேவதூதர்கள் கொடுத்தாங்க, அதனால மோசே பெரியவர். அப்புறம் தாவீதை ராஜாவாக்கினார், அதனால தாவீது பெரியவர். அப்புறம் தீர்க்கதரிசிகள் மூலமா தேவன் பேசினார், அதனால தீர்க்கதரிசிகள் பெரியவர்கள். அதே போல ஆசாரியர்கள் வந்து எங்களுக்காக வந்து தேவனிடத்துல பேசினாங்க பலிகளை செலுத்தி, அதனால அவங்க பெரியவர்கள். இப்படி வந்து ஒரு கான்செப்டுக்குள்ள இவர்கள் இருந்தாங்க. பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே இயேசு கிறிஸ்துவை தான் வந்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயும் வந்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம், 1வது வாக்குத்தத்தம் வந்து ஆதியாகமம் 3:15 மேசியா வருவாருங்கிறது சொல்லப்பட்டாயிடுச்சு. அப்போ அதுல இருந்து கடைசியில இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் வந்து அந்த ப்ராமிஸ் பிட் பை பிட் வந்து நிறைவேறிட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயால பார்க்கிறோம் அவர் எப்படி பிறப்பாருன்னு, மீகால பார்க்கிறோம் அவர் வந்து எந்த ஊர்ல பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சங்கீதம் 22 பார்க்கிறோம் எப்படி வந்து அவர் உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சிலுவையில் அறையப்படுறது வந்து நம்ம ஏசாயா 53 பார்க்கிறோம். இப்படி வந்து அங்கங்க மேசியா குறித்து தேவன் வந்து சொல்லிக்கொண்டே தான் வருகிறாரு. இதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு தான் வராங்க. ஆனா அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் வந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்து எப்படி ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதுனால. அந்த வாக்கு தத்தத்துடைய ஆரம்பம், இப்போ ஒரு ஸ்கேலோ இல்லை ஒரு லைனோ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டார்டிங்ல அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், மேசியா வருவார்னு. அப்புறம் அந்த மேசியாவை குறித்து தான் சொல்லிட்டே வர்றாரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. கடைசியில மேசியா வர்றாரு. அப்ப அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகுது இயேசு கிறிஸ்து வரும்போது. அப்போ ஸ்டார்டிங்ல அது ஸ்டார்ட் ஆகி ஃபினிஷ் பண்ணும்போது முடிஞ்சிருச்சு, ப்ராமிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இடப்பட்ட காலங்கள்ல இருந்த மனிதர்கள் எல்லாம், பரிசுத்தவான்கள் எல்லாம் வந்து அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கும் போது, இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிற காரியங்களை செய்யும் போது அது எதை குறிக்கிறது? கீழ்ப்படிந்து அவங்க செய்யும் போது எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவங்க விசுவாசிக்கிறாங்கிறது குறிக்குது. ஏனோதானோ என்று செய்யும் போது அது அப்படி இல்லை. அதே போல நியாயப்பிரமாணத்துல ஒன்று தவறினாலும் முற்றிலும் அவங்க வந்து தவறினவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை அப்படிங்கிறதை உணர்த்துகிறது தான் அந்த நியாயப்பிரமாணம். அப்போ இந்த
பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி வந்து ரட்சிப்புக்குள்ளாக வர்றாங்கன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால இல்லை. நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறோம். இப்போ வாக்குத்தத்தம் யாரில் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது முடிந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் தான் வந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுங்கிறப்போ அது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகள் இல்லை, இப்போ இருக்கிற விசுவாசிகள். இப்போ இப்படிதான் வந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இதை வந்து அறிந்திராத யூதர்கள், எத்தனையோ காரியங்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியும் அதை புரிந்து கொள்ளாத யூதர்கள் சடங்காச்சாரமா நியாயப்பிரமாணத்தை வந்து செய்து வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கூடார பண்டிகை அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது, கூடார பண்டிகை வந்து எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்க்கை வந்து நிரந்தரமானது அல்ல. அதே போல வனாந்திரத்துல அவங்க வந்து அலைந்து திரிந்தாங்க. அதையெல்லாம் நினைப்பூட்டுகிறதுக்கு தான் வந்து கூடார பண்டிகை கொண்டாடினாங்க. ஆனா அந்த கூடார பண்டிகையில இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த கூடாரமாகிய மாம்சம் வந்து அழிந்து போகக்கூடியது, அதுல இயேசு கிறிஸ்து வருகிறார். அதை தான் நினைப்பூட்டுகிறதுக்கு அந்த பண்டிகை. அது அவங்களுக்கு தெரியல. அதே போல சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, பலிகள் செலுத்துறாங்க. அதுல ரத்தம் வந்து தெளிக்கப்படுகிறது. அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது அவங்க வந்து தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போகலாம், அவங்களுடைய பாவம் நீக்கப்படுகிறதா அந்த இடத்துல கருதப்படுகிறது. அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்படும் போது நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிரசனத்துக்குள்ள நம்ம வந்து செல்ல முடியும் அப்படிங்கறத காட்டுது. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சாக்ரிஃபைஸை ஒழுங்கா பண்ணாங்க. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்ட அந்த சாக்ரிஃபைஸை யூதர்கள் வந்து பாரம்பரியமா அதை செய்து வந்தாங்க. அதே மாதிரி இந்த கூடார பண்டிகையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஃபாலோ பண்ணாங்க. பஸ்கா பண்டிகை வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து கண்டிப்பா அதை பண்ணணும், ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதனால அதை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதான் பவுல் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, அவங்க தேடுனாங்க, ஆனா அவங்க வந்து விசுவாசத்தினால வந்து தேடலை, அதனால இயேசு கிறிஸ்துவை அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது வந்து பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எல்லா காரியங்களையும் நாங்க செய்றோம், நாங்க வந்து கரெக்டா செய்றோம், தேவன் சொன்ன கட்டளைகளை எல்லாம் நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லி செய்துட்டு இருந்தாலும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க விசுவாசிக்கல அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, மேசியாவை அவங்க வந்து விசுவாசிக்கல. அப்பதான் எபிரேயர்ல எழுதுற இந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பை நீங்க வந்து உதாசீனப்படுத்துறீங்க. ஆனா பழைய ஏற்பாட்டை நீங்க விசுவாசிக்கிறீங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவே ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க வேதத்தை அறிந்திருப்பீங்களானா, நீங்க அதை ஆராய்ச்சி செய்திருந்தீங்கன்னா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே அப்புறம் எம்மாவுக்கு போற அந்த சீஷர்கள்ட்ட அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க அதை வேதத்தை அறிந்திருந்தீங்கன்னா இப்ப நான் பேசுறது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அப்போ வேதத்தை வந்து அவங்க படித்தவங்க யூதர்கள், அதுல உள்ளதெல்லாம் நம்பினாங்க, அதுல உள்ளதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா மேசியாவை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளல, ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த ஆசிரியர் எழுதுறது யாருக்கு அப்படின்னா, யூதர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது ஒரு பயத்தினாலேயோ இல்லை அவங்களுடைய குடும்பங்கள் வந்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படும் போது வர்ற ஒரு பயத்தினாலேயோ இல்லை பாவத்தினாலேயோ வந்து இந்த வாழ்க்கை கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டு விலகலாம், அதுக்கு அந்த ரிச்சுவல்ஸே நம்ம செய்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேக் போகணும்னு நினைக்கிற அந்த கூட்டத்தாருக்கு தான் வந்து இவர் எழுதுறாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போ எப்படி வந்து இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு அதை உதாசீனப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்கள் அப்படிங்கிறது தான் அவர் வந்து எழுதுகிறார். இப்போ இதுல இருந்து நம்மளும் வந்து கத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள விட, அந்த யூதர்களை விட நம்ம எல்லாம் தெரிந்தவர்கள். அன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி நம்ம அறிந்திருக்கிறோம், அதனால நமக்கு அநேக அடிகள் உண்டு. அதனால நம்ம வந்து தேவன் எவ்வளவு சுப்பீரியர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ரொம்ப நிர்விசாரமா இருக்கக்கூடாது. 5வது வசனத்துல முதல் வார்த்தை, இனி வரும் உலகம், உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இப்ப 5ல இருந்து 9வது வசனம் வரைக்கும் 3 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 4 வந்து நம்ம ஒரு 3 டாபிக் கீழே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இதையும் வந்து ஒரு 3 டாபிக் கீழே பார்க்க போறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, நான் முதலே சொன்னது போல 5ல இருந்து 9வது வசனம் வந்து எதை குறிக்கிறதுனா, தேவன் மனிதனாய் எதற்கு வந்தார், அவர் மனிதனாய் வந்தாலும் தேவதூதர்களிலும் அவர் பெரியவர் எப்படி அப்படிங்கறது தான் ஆசிரியர் வந்து சொல்ல போறார். அப்ப இதுல இருந்து 3 காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மனிதனை தேவன் எதற்கென்று சிருஷ்டித்தார்.
அப்படின்னு. அதாவது மனிதன் சிருஷ்டிக்கும் போது தேவன் அவனை குறித்து கொண்ட திட்டம் என்ன, என்ன நினைச்சிருந்தாரு, என்ன நினைச்சு மனிதனை சிருஷ்டித்தார் முதல்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் நினைத்ததை மனிதன் பாவத்தினால அவன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். மேன் ரெஸ்ட்ரிக்டட் த பிளான் ஆஃப் காட். எப்படி? த்ரூ சின். ஸோ பாவத்துக்குள்ள போனதுனால அந்த திட்டம் தடைப்பட்டுச்சு. சரி, இப்போ அதை மீட்டெடுக்கணும். இழந்து போனதை தேடவும் மீட்கவுமே தான் இயேசு கிறிஸ்து வந்தான்னு சொல்லப்படுது. இப்போ அதை மீட்டெடுக்கணும். இப்போ இந்த 3 காரியத்தையும் தான் 5லிருந்து 9வது வசனத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப ஏன் இந்த 3 காரியம் மனிதனை பத்தி ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனா வந்திருக்கிறாரு. அதனால அவர் தேவதூதரிலும் சிறியவர் கிடையாது. ஏன் அவர் வந்தாரு? இப்போ அவர் வந்திருக்கிறாரு. இப்போ அவர் உயிரோட இருக்கிறாரு. எப்படி அவர் தேவதூதர்களிலும் பெரியவர் மனிதனாய் வந்த போதிலும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தேவன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தேவதூதர்களுக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய டிவைன் நேச்சரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5லிருந்து 9வது வசனம் வரைக்கும் அவருடைய ஹியூமன் நேச்சரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர் மனிதனா வந்திருக்கிறார், பட் ஸ்டில் ஹி இஸ் சுப்பீரியர் அப்படின்னு. புரியுதில்ல இது வரைக்கும்? இப்பதான் உள்ள போறோம். அப்ப இனி வரும் உலகத்தை குறித்து அப்படின்னு சொல்லும்போது, உலகம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு கிரேக்கத்துல? இக்குமெனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இக்குமெனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, த இன்ஹாபிட்டட் எர்த் அப்படின்னு அர்த்தம். இக்குமெனே அப்படின்னா த இன்ஹாபிட்டட் எர்த். அன்னைக்கே நம்ம பார்த்தோம், வேர்ல்டு அப்படின்னா கிரீக்ல காஸ்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காஸ்மாஸ்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல பார்த்தோம், 2வது வசனத்துல உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ உலகங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல காஸ்மாஸ் இல்லை, அயான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. அப்போ அது எதை குறித்தது அப்படின்னா த ஏஜஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது உலகத்தையும் தாண்டி ஸ்பேஸு, டைமு, இதில் இருக்கிற மனுஷங்க எல்லாத்தையுமே உட்கொண்டது தான் அந்த உலகங்கள் அப்படிங்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தை. அதே போல் இங்கே இனி வரும் உலகத்தை, இந்த உலகம் என்ன வார்த்தை அப்படின்னா இக்குமெனே அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா த இன்ஹாபிட்டட் எர்த். இன்ஹாபிட்டட் எர்த்னா அர்த்தம் என்ன? அர்த்தம் ஒரு பூமி, அதில் ஆல்ரெடி இருக்கிறாங்க, அதில் குடியிருக்கிறாங்க, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ இன்ஹாபிட்டட், இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. ஏஞ்சலக்கா சொன்ன மாதிரி இனி வரும் உலகம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகம் நம்ம இருக்கிற உலகம் வரப்போற உலகம் கிடையாது, அது அழிந்து போகக்கூடிய உலகம். இது போகக்கூடிய ஒரு உலகம். ஆனா இனி வரக்கூடிய உலகம் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாருன்னா த இன்ஹாபிட்டட் எர்த் அப்படின்னு. அப்போ அதுல யாரெல்லாம் பரிசுத்தவான்களோ அவங்கெல்லாம் அதுல இருக்க போறாங்க. ஆல்ரெடி இப்போ இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஏற்கனவே இன்ஹாபிட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது இனி வரும் உலகத்தை பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இப்போ அந்த 1000 வருஷம் அரசாட்சியில அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க, ஒரு சிலர் புதிய வானம் புதிய பூமி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இனி வரும் உலகம் அது எப்போ தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த இதுல, அப்போ அதுல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. தேவன் நினைத்திருந்தாருன்னா தூதர்கள் எத்தனையோ பேர் பரிசுத்தமா இருக்கிறாங்க. பரிசுத்தமா இந்த சென்ஸ் விழுந்து போனவர்கள் அல்ல, சாத்தானுக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்திருக்கலாம். தூதர்கள் பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இனி வரும் உலகத்தை தூதர்களுக்கு கொடுத்திருக்கலாம் தேவன். ஆனா தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. கீழ்ப்படுத்தவில்லை அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் பண்றது அப்படின்னு. இப்போ இது கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஹிப்படாசோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹிப்படாசோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒரு மிலிட்ரி டேர்ம். ஆமா, மிலிட்ரியில யூஸ் பண்ற ஒரு வார்த்தை ஹிப்படாசோ அப்படிங்கிற வார்த்தை. சப்ஜெக்ட் பண்றது அப்படின்னு. ஒரு லீடர் இல்லை ஒரு கமாண்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை ஆர்டர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ஹிப்படாசோ அப்படிங்கிற வார்த்தை. அப்போ லீடருக்கு கீழே சப்ஜெக்ட் ஆகுறாங்க, ஒருத்தருக்கு கீழே அவங்க கீழ்ப்படுத்தப்படுறாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தை குறித்து பேசுகிறோம், இனி வருகிற உலகம், அதாவது அந்த இன்ஹாபிட்டட் எர்த்தை பத்தி நம்ம பேசுறோம், அது தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது தூதர்கள் அதுக்கு லீடர் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றார். அப்ப யாருங்கிறத ஆசிரியர் அடுத்த வசனங்கள் சொல்ல போறார். ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவர் எம்மாத்திரன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக, இந்த வசனம் நம்ம எங்க வாசிக்கிறோம்? வாசிப்போம், நிறைய தடவை வாசித்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா?
சங்கீதம் சங்கீதத்துல சங்கீதம் 8வது அதிகாரத்துல இருக்கு. இப்ப சங்கீதம் அப்படின்னு சொல்லும்போது தாவீது எழுதின சங்கீதம். யூதர்களுக்கு தாவீதுங்கிறவர் வந்து ரொம்ப பெரியவர் அப்படிதானே. நான் கூட யோசிப்பேன் இதை வாசிக்கும் போது, அது இன்னும் ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக இவர் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா எத்தனையோ இடங்கள்ல நம்ம பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது மாதிரி இது நிறைவேறிச்சுன்னு வரும், ஓசியா தீர்க்கதரிசி இதை சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி வரும், மோசே இதை சொல்லியிருக்கிறாருன்னு பவுல் எழுதியிருப்பாரு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் ஒரு கமெண்ட்ரியில பார்த்தேன், எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. அதுல வந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா, தாவீது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பெரியவங்க, யூதர்களுக்கு வந்து தாவீது, மோசே, ஆபிரகாம் அப்படிலாம் எங்கள் பிதாக்கள் அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. ஆனா இந்த இடத்துல தாவீதை கூட ஒரு பெரிய ஆளா காண்பிக்காம தேவனுடைய வார்த்தையை தேவன் கூறுவதா சொல்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு வந்து பிடித்திருந்துச்சு. அப்போ ஒரு இடத்தில் ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 8வது அதிகாரத்துல இப்போ ஒரு சில வசனங்களை இவர் காண்பிக்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் யூதர்கள், இவங்களுக்கு நல்லா தெரியும் சங்கீதம் யார் எழுதுனா, இந்த சங்கீதம் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப சங்கீதம் 8வது அதிகாரத்துல வந்து 4வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை இங்க வந்து அவர் விளக்கப்படுத்த போறாரு. அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ண போறார். அப்ப அதுல கொடுக்கப்பட்டிருக்கு, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவர் வந்து இந்த ஆசிரியர் வந்து எபிரேய மொழியில எழுதப்பட்ட ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வச்சு இவர் வந்து வழக்கம் கொடுத்துட்டு வரல, கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருந்து இவர் வார்த்தைகளை எடுக்கிறார். அப்போ அங்க நீர் நினைக்கிறதற்கும் அப்படிங்கிற வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, காட் வந்து ஹி ரிமெம்பர்ஸ் யூ, அவர் வந்து உங்களை நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவுட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அந்த கிரேக்க மொழிக்குரிய அர்த்தம் வந்து ரிமெம்பரிங் சம்மன் அவுட் ஆஃப் கைண்ட்னஸ், அன்புனால. அப்போ இந்த இடத்துல வந்து மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் ஏமாத்திரங்கிறது ஒரு மீனிங் இருக்கு. பட் இதுல 2 காரியம் வருது. தேவன் அன்போட மனுஷனை நினைத்து பார்க்கிறார், எப்பொழுதுமே வந்து அவர் நினைச்சிட்டே இருக்கிறார் அப்படிங்கிறது. 2வது வந்து அவர் விசாரிக்கிறார் அப்படின்னு. விசாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, ஹீஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி. அது கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கிரேக்க வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தேடுறாராமா, எந்த பிள்ளை வந்து கெட்டப்பட்டிருக்கு, எந்த பிள்ளைக்கு என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தேடுறாராம். இன்னொரு அர்த்தமும் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் விசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப விசாரிக்கிறது அப்படிங்கிறது அவர் வந்து கன்சர்ன்டா இருக்கிறாரு, ஹி சர்ச்சிங் அஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. 3வது வந்து ஹி விசிட்டட், ஹிஸ் ட்ரைங் டு விசிட் அஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த உலகத்துல தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நினைக்கிறதற்கும் விசாரிக்கிறதற்கும் அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடும், நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்பினால அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. விசாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து எத்தனையோ வேலையில வந்து நம்மளை நினைச்சு பார்க்கறது கூட ஆள் இல்லை, நம்ம இதை யாரு அப்படிலாம் நம்ம யோசிப்போம், நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா அது கன்சர்ன் அப்படிங்கறது வந்து எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, எந்த பிள்ளைக்கு அவருடைய பிள்ளை இல்ல, அவர் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆத்துமாக்களும் வந்து அவர் சிருஷ்டித்ததுதான். அப்ப எந்த பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவரை தேடி தேடி பார்க்கிறாராமா. அதனாலதான் வசனம் சொல்லிடுது, நீங்கள் வந்து என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் வந்து உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த சங்கீதத்துல இந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அப்ப மனுஷன் வந்து ரொம்ப அற்பமானவன், அவன் ஒன்றும் பெரியவன் கிடையாது. இப்ப நம்ம வந்து பேக்ல மைண்ட்ல நம்ம என்ன நினைச்சு அதை வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏஞ்சல்ஸை விட ஜீசஸ் கிரைஸ்ட் பெரியவர் மனுஷனாய் வந்தாலும் அவருடைய ஹியூமன் நேச்சர் வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மைண்ட்ல எப்பொழுதுமே இருக்கட்டும், மற்ற காரியங்களை பேசிட்டு இருக்கும்போதும். அப்ப இப்போ வந்து நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, மனுஷன் வந்து ரொம்ப அற்பம், அவன் மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டவன், அப்ப அவன் வந்து ரொம்ப அற்பமானவன். இந்த இடத்துல அதுக்கு முந்தின வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் தூதர்களுக்கு இனி வரும் உலகத்தை கீழ்ப்படுத்தவில்லை. அப்ப யாருக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறாருங்கிறது தான் கீழே வருது, மனுஷனுக்கு தான் அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாருங்கிறது தான் இவர் சொல்ல வர்றாரு. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, தூதர்களை பார்க்கிலும் சிறியவன். எப்படி தூதர்களை பார்க்கலும் சிறியவன்? தேவன் வந்து வித்தியாசமா சிருஷ்டித்துட்டாரா, இல்ல தேவனுடைய அன்பு மனுஷன் மேல வந்து கம்மியா இருந்துச்சா அப்படின்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை. தேவன் வந்து தூதர்களை பார்க்கிலும் மேலானவர்களா தான் வந்து மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனாலும் மனிதன் சிறியவன் அப்படின்னு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷன் வந்து மண்ணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டான்.
அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், ஏஞ்சல்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். அதே மாதிரி மனிதன் வந்து இந்த பூமிக்குரியவன் தான், வேற எங்கேயும் நம்ம போக முடியாது. இங்கே பிறக்கிறோம், இங்கே தான் மறைக்கிறோம், அவ்வளோதான். அப்போ நம்மளுடைய லைஃப் வந்து இந்த பூமிக்குரியது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் வந்து எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம். அதே போல் நம்ம வந்து சூப்பர் நேச்சுரல் அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கு நம்ம போக முடியாது, மனிதன் வந்து போக முடியாது. ஆனால் அவங்க வந்து இங்கே வரலாம். அதே போல் நம்மளுக்கு வந்து மரணம் ஒன்று உண்டு, தேவதூதர்களுக்கு மரணம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால் பாவத்துக்குள்ளே விழுந்ததுக்கு அப்புறம் மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு குறுகிய ஒரு இதுக்குள்ள வருகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ மனிதன் வந்து தேவதூதனிலும் கொஞ்சம் சிறியவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிசிக்கல் பாடி ஒன்று தான் வந்து அவனை சிறியவனாய் வைத்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல வாழுகிறதற்கு ஒரு பிசிக்கல் பாடி வந்து நம்மளுக்கு தேவை மனிதனுக்கு, அதை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை வச்சுட்டு நம்ம வந்து பரலோகத்துக்கோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ரெலமுக்கோ நம்ம போக முடியாது. இதுலதான் வந்து தேவதூதர்களிலும் மனிதர்கள் சிறியவர்கள். இப்படி மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனை தேவன் நினைத்து பார்க்கிறதற்கும் விசாரிக்கிறதற்குமே அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒருவன் சாட்சியாக சொல்கிறார். அதாவது தாவீது அப்படி வந்து சொல்லுகிறார். ஆனா அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள்ல அவர் வந்து சொல்றாரு, சங்கீதத்துல அதே வசனங்கள் தான் இதுல இருக்கு. ஸோ நம்ம இதுலயே கூட பார்த்துக்கலாம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னார். அப்ப தேவன் சிருஷ்டிக்கும் போது, இராதியாமத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் வந்து சிருஷ்டிக்கும் போது மனிதனுக்கு ஒரு வந்து உடலை, ஒரு பாடியை வந்து கொடுக்கிறார், மண்ணிலிருந்து உருவாக்குறார். இதுதான் வந்து தேவதூதரிலும் கொஞ்சம் சிறியவர்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள வருது. அப்படி அவங்க சிறியவங்கன்னு சொன்னாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். மகிமை அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரேக்க வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா டு எஸ்டிமேட் அப்படின்னு குறிக்குது. அதனுடைய தன்மை இல்லை, எஸ்டிமேட்னா உங்களுக்கு தெரியும்ல, அது எப்படிப்பட்டது, அதுக்கு எவ்வளோ மதிப்பீடு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் அந்த மகிமை வந்து சொல்லுது. அப்போ மகிமையினாலும் கனத்தினாலும் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய சாயலாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். அப்போ தேவனுடைய மகிமை அப்படிங்கிறது நம்ம மதிப்பிடவே முடியாது, அது எல்லாமே அவர்தான். அப்படிங்கிறப்போ அந்த மகிமை மனிதனுக்கு அவர் கொடுத்திருந்தார். இப்ப மகிமையினாலும் கனத்தினாலும் இப்ப எல்லாரும் வந்து மனிதனை, தேவனுடைய கனத்தையும் மகிமையும் தான் மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். அப்போ எல்லாரும் அந்த கனத்தை மனிதனுக்கு செலுத்தும்படியாக உயர்வாக வைத்திருந்தார். அப்ப தேவதூதர்களிலும் சிறியவனை வைத்திருந்தாலும் அவர் வந்து தேவதூதர்களுக்கு இனி வரும் உலகத்தை கொடுக்கல. அதற்கு பதிலா மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படி அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க சொல்றாரு. அப்ப சிருஷ்டிக்கப்படும் போது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படும் போதுன்னு ஒரு கிரீடம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம், எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஆழக்கடவீர்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப தேவனுடைய திட்டம் மனிதனை குறித்து என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, மேன் வந்து ஹீஸ் அ கிங் ஆஃப் தி எர்த், அதுதான் அவர் திட்டம் பண்ணி இருந்தது. ஸோ மேன்ஸ் டெஸ்டினி, மனுஷனுடைய டெஸ்டினி என்ன அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஆளுகை செய்பவன். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார் அப்படின்னு சொல்லும்போது மனித உருவம் ஒன்று இருக்குது, ஒரு பாடி ஒன்று இருக்குது, அது ஒண்ணுதானே தவிர இந்த முழு உலகத்தையும் அவர் தான் வந்து ஆளுகை செய்ய தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி தேவன் திட்டம் பண்ணினார். இதை தேவதூதர்களுக்கு அவர் கொடுக்கல. ஏன்னா அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தேவதூதர்கள் வந்து யாரு, அவர்கள் பணிவிடை செய்கிற ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவங்க மினிஸ்டர்ஸ் இல்லைன்னா சர்வன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அக்னி ஜுவாலையாய் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க வந்து நம்மளை விட ஃப்ரீயா எங்க வேணாலும் போகலாம் வரலாம், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு ஆளுகை கிடையாது, அவங்க சர்வன்ஸ். ஆனா மேன் வந்து கிங் அப்படிங்கிறது தான் தேவன் வந்து ஆதியிலே சிருஷ்டிக்கும் போது மனிதனுக்கு கொடுத்த, இல்லை அவர் திட்டம் பண்ணின ஒரு காரியம். அப்போ நம்ம வந்து கிங் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இந்த காலத்துல நம்ம நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க, குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மனிதனை விட வந்து பூச்சிகள், அந்த அனிமல் கிங்டம்ல உள்ள அநேக அனிமல்ஸ் எல்லாம் வச்சு அதை ஐடல்ஸா விக்கிரகங்களா மாத்தி மனிதன் வந்து அதை தொழுகிற அளவுக்கு நம்ம எகிப்துலயும் நம்ம பார்க்கிறோம், அதே போல ரோம்லயும் நம்ம பார்க்கிறோம், கிரேக்க விக்கிரக வழிபாடுகளையும் நம்ம வந்து பார்க்கிறோம் வேதத்துல. அப்போ நிறைய விக்கிரக வழிபாடுகளை பார்க்கிறோம். அதுல வந்து நிறைய இடங்கள்ல வந்து தவளை, பாம்பு இப்படி எல்லாமே வந்து இருக்குது. இப்படி ஒன்னொன்னுக்கும் அவங்க வந்து விக்கிரகங்களை உருவாக்கும் போது ரோமர்ல பவுல் வந்து சொல்றாரு, சிருஷ்டியை வந்து அவங்க தொழுது கொண்டாங்க, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுதாங்க. அதே போல சிருஷ்டிகருக்கு மகிமையை அவங்க கொடுக்கல, யாருக்கு மகிமையை கொடுக்கணுமோ அவங்களுக்கு மகிமையை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரோமர்ல பாக்குறோம். அப்ப அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மனிதன் வந்து ரொம்ப சிறுமையானவன்,
அப்ப யாரை அவங்க தொழுவாங்க? அவங்களுக்கு மேல உள்ளவங்கள தான் அவங்க தொழணும். அப்ப சிருஷ்டியை வந்து அவங்க தொழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும். அவன் வந்து கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கிரவுனை கொடுக்கிறார். அந்த கிரவுன் தான் மகிமையும் கனமும், தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கனமும். அப்ப மனிதன் எவ்வளவு விசேஷித்தவன் அப்படிங்கறத சொல்றார். புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, முதல் வசனத்துல அவர் சொல்றாரு, தேவதூதர்களுக்கு இனி வரும் உலகத்தை கீழ்ப்படுத்தவில்லை, இனி வரும் உலகத்தை. முதல்ல சிருஷ்டித்த உலகத்தையும் அவர் வந்து தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தல, மனிதனுக்கு அவர் கீழ்ப்படுத்தியிருந்தார். மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும், அவனுக்கு ஒரு பாடி இருந்தாலும், ஆதியில அவர் சிருஷ்டிக்கும் போதே அவர் எப்படி சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொன்னா, மனிதன் வந்து அந்த அத்தாரிட்டி, அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ஆளுகை செய்யக்கூடிய அந்த கிரீடம், மகிமையும் கனமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா சாத்தான் வந்து அந்த இடத்தை பற்றி கொண்டதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படி மனிதன் வந்து விழும்போது அதை வந்து பற்றி கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 5, 6, 7 இந்த 3 வசனங்கள்ல வந்து ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதனாக வந்தார், இயேசு கிறிஸ்து வந்து மனிதனாக வந்தார். ஆனா அவர் தேவதூதரிலும் சிறியவர் அல்ல. மனிதன் தேவதூதரிலும் சிறியவன் தான். ஆனா அதற்கு ஒரு காலம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறார். அப்ப இந்த முதல் 3 வசனத்துல தேவன் மனிதனை ஒரு ஆளுகை செய்கிறவனாக, கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவனாக அவர் சிருஷ்டித்தார். எந்த உலகத்துல? இப்ப இருந்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கும் போது. இப்ப இனி வரும் உலகத்துலயும் அவனுக்கு அதே ஒரு பொறுப்பு தான், ஆளுகை. அப்ப இடையில என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த வசனங்கள்ல அவர் வந்து சொல்றாரு. 8வது வசனம், சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. ரொம்ப அருமையான வசனம். எந்த ஒன்றுமே இல்லை, அவனுக்கு கீழ்ப்படுத்தாத எந்த ஒரு காரியமும் இல்லை சிருஷ்டிக்கிறப்போ. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில அந்த ஸ்டார்டிங்க்கும் எண்டுக்கும் இடையில நடந்த காரியங்களை வந்து ஆசிரியர் சொல்றாரு. அந்த ஒரு வாக்கியத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை, அப்படி இருந்தும் இன்னும் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப வரைக்கும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டு இருக்க காணும். அப்ப இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆதாம் வந்து பாவத்துல விழுந்ததுனால உலகம் வந்து பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. இப்ப எல்லாத்தையும் வந்து இழந்து போனான். அந்த கிரீடத்தை இழந்து போனான். அதே போல தன்னுடைய ஆவியை இழந்து போனான். ஆவிக்கு வந்து இழந்து போய் மரணத்தை உள்ள பூமிக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிப்புகள் எல்லாம் சேர்ந்து மனிதனை ஆளுகை செய்கிறது. மனிதனையே மனிதன் ஆளுகை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். மனிதர்கள் வந்து தள்ளப்பட்டுட்டாங்க. பூமியில வந்து வேர்வை சிந்தினால்தான் உங்களுக்கு வந்து பூமியின் பலனை நீங்க ருசி பார்க்க முடியும் அப்படிங்கிற காரியம் ஆயிடுச்சு. அப்போ பூமி மனிதனை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு வந்து பாவம் உள்ள வந்ததோ, இவனுடைய கிரீடம் விழுந்து போனது, இவனுடைய ஆளுகை விழுந்து போனது, பூமி ஆளுகை செய்கிறது. அதே போல பூமியில வந்து முள்ளும் குறுக்கும் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்க்குறோம். பாவத்தினுடைய அந்த தேவன் தண்டனை கொடுக்கும்போது அந்த மாதிரி பூமி சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஏன்னா சாத்தானுக்கு கீழ்ப்படிந்ததுனால, தேவனை மறுதலிக்கிறதுல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததுனால முற்றிலுமாக வந்து எல்லாம் சாத்தானுக்கு போயிடுச்சு. இப்போ அதனாலதான் நம்ம வந்து வேதத்துல பார்க்கிறோம், சாத்தான் வந்து உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றான், எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லா அதிகாரமும் அவனுக்குரியதல்ல, அது வந்து தேவன் மனிதனுக்கு திட்டம் பண்ணினது. இப்ப எல்லாம் வந்து அங்க போயிடுச்சு. அப்ப இந்த உலகத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கிறது? உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுகை செய்துட்டு இருக்கிறான். அதே நேரத்துல மனிதர்களுக்கு அதிபதியாகிய ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாரு அப்படின்னு சொன்னா மைக்கேல். அவங்களை வந்து சொல்லுது. இப்ப மிகாவேல் அப்படிங்கிற அந்த தூதன் வந்து மனிதர்களுக்கெல்லாம், இஸ்ரவேல் புத்திரர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி வசனங்கள்ல இருக்கு. தானியேல் 12:1. இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, தூதர்கள் இன்றும் உலகத்துக்குள்ள ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாங்க. போத் த ஈவில் ஏஞ்சல்ஸ் அண்ட் த ஹோலி ஏஞ்சல்ஸ். ஹோலி ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? தேவனுடைய வேலையை வந்து அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. சாத்தான் வந்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தன்னுடைய தூதர்களை கொண்டு நடத்துகிற காரியங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இடைப்பட்ட வேளையில
தேவ தூதர்களுக்கு அந்த ஆளுகை மாறி இருக்குது. அப்ப சாத்தானுக்கு அந்த ஆளுகை மாறி இருக்கிறது. இப்படி சாத்தானுக்கு மாறினதுனால மனிதன் இழந்து போயிட்டான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், இழந்து போனதை நான் வந்து திருப்பி கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தானியேல் 12:1 நம்ம பார்ப்போம். எல்லாம் கவனிக்கிறீங்க தானே, இருக்கீங்க தானே? இருக்கும். தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஜனத்துக்காக அதிபதியாய் நிற்கிறது வந்து தூதன் மிகாவேல். அதே போல 10:20. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் அப்படின்னு சொல்லி இது வந்து தூதன் சொல்லுகிறார். அப்போ தூதர்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, தேவனுடைய கட்டளையை அவங்க நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த சைடு சாத்தானுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு தெரியாம எதுவும் நடக்கல. சோ தேவன் வந்து இங்க மனிதர்கள் விழுந்து போனதுனால அந்த ஆளுகை அவன் எடுத்துக்கொண்டா தேவன் விட்டு வைத்திருக்கிறார். அப்படிதான் வந்து இப்ப போய் கொண்டிருக்குது. இப்போ எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த எபேசியர் 6வது அதிகாரத்துல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய போராட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு உதவி செய்யறது தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய தூதர்களை கொண்டு அவருடைய பிள்ளைகளை அவர் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில போராட்டம் வந்து அந்த சாத்தானுடைய ஆள்கைக்குள்ள இருக்கிறவங்களோட கூட. அப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வேளையில வந்து அவர் சொல்றாரு, சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். இப்ப 2வது பாயிண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். எப்படி வந்து பாவம் தேவன் பண்ணின திட்டத்தை வந்து பாதியில நிக்க வச்சு ஒரு பீரியடை வந்து இடையில ஒரு கேப் மாதிரி உண்டாக்கிடுச்சு. இப்போ 3வது வந்து நம்ம பார்க்கிறோம், ஏசு கிறிஸ்து அதை மீட்டு கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இப்போதான் வந்து ஆசிரியர் சொல்ல போறாரு எப்படி வந்து அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வந்து அவர் மனிதனாய் வந்தாலும் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல போறார். ஒரு நிமிஷம். என்று சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அதே வார்த்தையை நம்ம வந்து திரும்ப இங்க பார்க்கிறோம். ஆக்சுவலா இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆனா திருவிவிலியம்ல வந்து தான் நமக்கு வந்து கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. நான் அதை எடுத்து வாசிக்கிறேன். ஏன் அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக நான் அதை வாசிக்கிறேன். சரியா? எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம் கவனிச்சுக்கோங்க. நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தமிழ்ல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மைதான், ஏன்னா மனிதனாக்கப்பட்டார். ஆனா அதனோட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னா, சிறிது காலம் தேவதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசு அப்படின்னு சொல்லி. அப்ப சற்று தாழ்ந்தவராக்கப்பட்டு இருக்கிறார், சிறிது காலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தேவன் மனிதனாக வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சிறியவராக அவர் தன்னை ஆக்கி கொண்டார் அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபைனல் கிடையாது. அதே போல மனிதன் வந்து ஒரு சிறிது காலம் சாத்தான் வந்து ஆட்சி செய்து கொண்டு நான் அவனுக்கு தான் ஆளுகை அப்படின்னு சொன்னாலும் அவனோட ஆட்சி காலமும் வந்து சிறிது காலம்தான். தேவனுடைய பார்வையில அவருடைய காலம் முடியும் போது சாத்தானுக்குரிய தண்டனை வந்து அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த வார்த்தை சிறிது காலம் தேவதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாராம், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. அப்ப ஏன் தேவன் வந்து மனிதனாய் வந்தார்? முதல் காரியம் மரணத்தை ருசி பார்க்கும்படி. ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவம் செய்தது மனிதன், இழந்து போனது வந்து ஆளுகை, தன்னுடைய ஆவி, அதுக்கப்புறம் தன்னுடைய கிரீடம், இதெல்லாம் அதாவது மகிமை கனம், இதெல்லாம் வந்து மனிதன் இழந்து போயிட்டான். இப்ப இதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா
அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தேவன் நீதி உள்ளவர். அப்ப அந்த பாவத்திற்கு தண்டனை மரணம். அந்த மரணத்தை வந்து அவர் ருசி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் அவரை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்னா மனிதன் வந்து இப்போ ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்து சாத்தான் டெம்ப்ட் பண்ண நேரத்துல இந்த அதிகாரத்தெல்லாம் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்லும்போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு மனிதனா இருந்தா, அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கும்போது அவர் வந்து 100% காட் அண்ட் 100% ஹியூமன் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படிதான் அவர் இருந்தார். அப்போ ஒருவேளை அவர் வெறும் மேனா இருந்திருந்தானா, 100% மேன், காட் கிடையாது, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஜீசஸ் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பான். அந்த சாத்தான் வந்து இந்த அதிகாரத்தெல்லாம் உனக்கு தரேன், இந்த ராஜ்யத்தெல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த மரணம் என்கிற தண்டனையை வந்து வெற்றி கொண்டிருக்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் ஆனதுனாலதான், பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் வந்ததுனாலதான் அவர் பிந்தின ஆதாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ முதலாம் ஆதாம் இழந்ததை வந்து இந்த பிந்தின ஆதாம் மீட்டெடுக்க தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லப்போ அந்த மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டும். ஏன்னா மனுஷன் வந்து ருசி பார்த்து அதுல இருந்து விடுதலை பெற முடியாது. அப்போ தேவன் வந்து ஒரு மனுஷனா வருகிறாரு, வந்து பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னா மரணத்தை அவர் ருசி பார்க்க வேண்டும். அதுவும் எப்படி அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவருக்காகவும் ஒரே தரம் தான் அவர் மரித்தார். ஆனா அந்த மரணத்துல எல்லாருடைய பாவம் வந்து மன்னிக்கப்படுகிறது. அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன். இப்ப யார் வேணாலும் விசுவாசிக்கலாம். அவர் இந்த உலகத்திற்கே தான் அழைப்பு கொடுக்கிறார். இங்க யார் வேணாலும் வந்து விசுவாசிக்கலாம். அப்ப ஒவ்வொருவருக்காகவும் வந்து மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதரிலும் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு, சிறிது காலம் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம், அப்ப அந்த மரணத்தை அவர் வந்து ருசி பார்த்ததுனால, மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் அவர் இழந்து போனதை, ஏன்னா அவர் தண்டனையை அனுபவித்துட்டார். இப்ப தேவனுடைய மகிமையும் கனத்தையும் அவர் வந்து பெற்றுக்கொண்டார். இப்போ அவரை விசுவாசிக்கும் போது அதே மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். அப்போ பவுல் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லுவாரு, ரோமர் 6வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 3வது வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய திட்டம், தேவன் மனிதனுக்கு கொடுத்திருந்த அந்த ஆளுகை, மகிமை, கனத்தை, அந்த ஆவியை மீட்டு கொடுப்பதற்காக தேவன் வந்து மீண்டும் பிழைத்தார். அப்ப அவரை விசுவாசிக்கும் போது நானும் வந்து மரித்துட்டேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு வந்து வசனம் என்ன அப்படின்னு சொன்னா 6வது அதிகாரம் ரோமர் 6:3 வசனம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப நம்ம எல்லாம் மரித்தாச்சு. எதற்கு மரித்தாச்சு? அந்த பாவம் அப்படிங்கிற அந்த அந்த பாவத்திற்கு தண்டனை மரணம் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இப்போ என்னுடைய பாவம், நான் வந்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் அவரை விசுவாசித்தாதான் அந்த பாவத்திலிருந்து எனக்கு மன்னிப்பு. அப்போ நான் மரித்துட்டேன், என்னுடைய பழைய ஜீவியம் மரித்து நான் புது சிருஷ்டியாய் வந்து நான் வந்திருக்கிறேன். அப்போ நான் உயிரோடு இருக்கிறேன். என்ன சொல்லலாம், இங்கிலீஷ்ல வந்து we are the regenerated people, இல்லை redeemed people, மீட்கப்பட்டவர்கள், இல்லை புதிதாக்கப்பட்டவர்கள், புதிய சிருஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிகளாகி நம்மளை வந்து சொல்லிக்கொள்ளலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னா, அவர் வந்து மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அப்ப அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால நம்மளும் மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்முடைய பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாயிருச்சு. இப்ப பவுல் வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஐ எம் க்ரூசிஃபைட் அப்படின்னு, நான் சிலுவையில அறையப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையில அறையப்பட்டதுனாலதான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அப்ப அதுதான் ஞான ஸ்நானம். நம்மளுக்கும் நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம சிலுவையில அறைந்து விட்டோம். அப்ப நம்மளுடைய ஆவி வந்து இப்பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆளுகை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மளுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இப்ப நம்ம எங்க ஆளுறது? இந்த உலகத்துல இல்லை. அப்போ நம்ம மகிமையில தேவனோடு கூட மறுபடியும் செல்லும் போது அங்க நம்ம தேவனோடு அமர்ந்திருந்து ஆளுகை செய்வோம். இந்த இடத்துல வந்து ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, தேவன் எதற்காக வந்தார் அப்படிங்கறத இப்ப சொல்லிட்டார். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு 9வது அதிகாரத்துல, தேவனுடைய கிருபையினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆதியில இருந்தே வந்து தேவன் நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி, இந்த உலகம் எல்லாமே வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப தேவன் வந்து எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர், அன்பானவர். இப்ப அன்பானவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்படி ரொம்ப செல்லமா அப்படி அன்பா அவர் நேசிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. உன வந்து நான் இந்த மாதிரி சிருஷ்டித்தேன்,
உன்னை ஆளுகை செய்யும்படியா உன்னை சிருஷ்டித்திருந்தேன். ஆனா நீ வந்து இப்போ எல்லாத்தையும் இழந்துட்ட அப்படிங்கிறதுனால உன்னை நான் விட்டுறல. மனுஷனை அவர் நினைக்கிறார், அவர் விசாரிக்கிறார், அவனை மீட்டெடுக்கணும்னு விரும்புறாரு. அவர் அதை திட்டம் பண்ணியிருந்தார். அந்த திட்டத்தை அவர் வந்து முழுமையாய் வந்து அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எவ்வளவு பெரிய தேவன். அதுதான் வந்து கிருபை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா நம்ம எதுவுமே செய்யல, மனிதர்கள் வந்து நம்ம எதுவுமே செய்யல, எதுவும் நம்ம யோசிக்கவும் இல்லை, நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. இவ்வளவு தூரம் வந்து வேதத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் ஓ இப்படியெல்லாம் இருக்குது, நம்ம லைஃப் வந்து எதுக்காக வாழ்றோம் அப்படிலாம் கூட நிறைய நேரம் நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து போகும்போது யோசிக்கலாம். ஆனா தேவன் வந்து நம்மளை எப்படி பார்க்கறாரு அப்படின்னா ராஜாக்களாக வந்து அவர் பார்க்கிறார், ஆசாரிய கூட்டமா பார்க்கிறாரு அப்படிலாம் நம்ம சொல்றோம். அப்போ அவ்வளோ விசேஷித்தவர்கள் நம்ம நம்ம வந்து ஏமாத்திரம் ஏமாத்திரம் அப்படின்னு வந்து நம்மளே நினைத்து நம்ம மண்ணில இருந்து வந்தவர்கள் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை பார்க்கிறது வந்து அஸ் அ கிங் வந்து அவர் பார்க்கிறாரு. அவர் கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படின்னு போட்டிருக்கு. அவரை நம்ம சிருஷ்டிக்கும் போது அப்ப நம்ம குடும்பத்திலயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணாலும் நம்மளை நினைச்சுக்கலாம், எப்படி வேணாலும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நம்ம வந்து அவருக்கு இருக்கிற மகிமையும் கனமும் என்ன உண்டோ அதை நமக்கு அவர் வந்து முடிசூட்டி இருக்கிறார். அப்ப அவ்வளவு விசேஷித்தவர்கள் நம்ம. அவ்வளவு விசேஷித்தவர்களா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்க விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் வந்து அவர் யூதர்களுக்கு எழுதுறார். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த இதுல வந்து வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் உலகம் கீழ்ப்படுத்தப்படுகிறது, அதுக்கப்புறம் நினைக்கிறது, விசாரிக்கிறது, அப்புறம் சற்று சிறியவன் ஆக்கினீர் அது எப்படி அப்படின்னு சொல்லி, அப்புறம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். அப்ப மகிமை என்ன, கனம் என்ன, அப்புறம் உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு அதிகாரியாக வைக்கிறாங்க. அப்படி அதிகாரியாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆளுகையை கொடுக்குறாங்க. அப்புறம் கீழ்ப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்துறாங்க. இதெல்லாம் இழந்துட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் வந்து அது கீழ்ப்பட்டு இருக்க காணும் அப்படின்னு சொல்லும்போது ரோமர்ல கூட வசனம் இருக்கும். ரோமர் 8வது அதிகாரம் 18. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப இக்காலத்துல பாடுகள், அதுவும் நம்ம படுற பாடுகளை பவுல் சொல்லல, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, குடும்பங்கள் எல்லாம் இழந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தோல் உரிக்கப்பட்டாங்க, பட்டயத்தினால வந்து கொல்லப்பட்டாங்க. அப்ப அந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஏன்னா நம்மலாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஒரு விசேஷத்தமான காரியம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே சபிக்கப்பட்டுதான் இருக்குது. தேவன் இப்படி சிருஷ்டிக்கல, இதுவே இவ்வளவு அழகா இருக்குமா, இதுவே நம்ம சீனரி எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது காட்டு மிருகங்கள் இருக்குது, அதை பார்த்துமே நம்ம வந்து பிரமித்து இவ்வளவு அழகா இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது அந்த சிருஷ்டிகள்லாம் என்ன பண்ணுதான், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, அதாவது நம்ம எல்லாம் மகிமையின் சரீரத்துல அந்த தேவன் எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போல மறுபடியும் வந்து நம்ம வருகிறதற்கு எல்லா சிருஷ்டியும் மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, ஏன்னா எல்லாமே அழிந்து போகும், இந்த உலகம் இதுல இருக்கிறது எல்லாமே அழிந்து போகும். அப்ப அந்த அடிமைத்தனம், இந்த அழிவே வந்து ஒரு அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட எல்லா சிருஷ்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, எப்படா இதெல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் மகிமைக்குள்ள கடந்து செல்வோம் அப்படின்னு சொல்லி. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. இப்ப தேவன் வந்து எல்லாத்தையும் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தினாரு, மனிதன் பாவம் செஞ்சு சாத்தானுக்கு கொடுத்துட்டான் அந்த ஆளுகையை. இப்பவும் தேவன் தான் வந்து எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கிறாரு, அவர் அதை கொடுத்து வச்சிருக்கிறார் ஒரு டைம் பீரியட். அப்போ சிருஷ்டி வந்து தானே போய் வந்து நான் இந்த தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் வந்து நாங்களே போய் அடிமைக்குள்ள போயிடும் அப்படின்னு போகல. தேவன் கொடுத்திருக்கிற அந்த காலத்துக்கு கீழ்ப்படிந்து அது மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுறார். அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு சிருஷ்டியெல்லாம் இருக்கிறான். புதிய உலகம் வந்து எப்போ வரும், தேவனோட ஆளுகை வந்து எப்போ வரும், தேவ புத்திரராகிய அந்த ரிடீம்டு பீப்புள் இல்லை ரீஜெனரேட்டட் பீப்புள் அவங்கெல்லாம் திரும்ப எப்படி வருவாங்க மகிமையாக அப்படின்னு சொல்லி சிருஷ்டி எல்லாம் வந்து பிரசவ வேதனைப்படுகிறது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நம்ம மட்டும் இல்லை, எல்லா லிவிங் திங்ஸும் சுத்தி இருக்கிற எல்லா கிரியேஷன்ஸும் வந்து எப்போ இந்த உலகம் வந்து அழிந்து புதிய பூமிக்கும் இல்லை நித்திய ஜீவனுக்கும் நம்ம வந்து எப்போ போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஆசிரியர் சொல்ல வர்றது,
இயேசு கிறிஸ்து ஆமா அவர் மனிதன் ஆனார் தான். ஆனா அது சிறிது காலம். அதுவும் எதற்காக? தேவதூதர்களுக்காக இல்ல. தேவதூதர்களுக்கு இனி வரும் உலகத்தை கீழ்ப்படுத்துவதற்காக அல்ல. மனிதனுக்கு தேவன் முதலாவது திட்டம் பண்ணினதையே திரும்ப மீட்டு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த இடத்துல வந்தாரு. ஏன்னா மனிதனால அதை செய்ய முடியாது, தேவனால் தான் அதை செய்ய முடியும். தேவன் அவ்வளவு அன்பா இருக்கிறதுனால, அவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால அவர் வந்து மனிதனாய் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டு. இதுதான் 5லிருந்து 9 வசனம். இடையில நிறைய வசனங்கள் வந்து எழுதி வச்சிருந்தேன், பட் நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். அதை வேணா சொல்றேன், எழுதிக்கோங்க. உம் தானியேல் 7:18. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். அப்போ அந்த நித்தியமான ஒரு ஆளுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தானியேல் 7:27, வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். இது தானியேல்ல பிற்காலத்துல வரப்போற காரியங்களை அவர் எழுதும்போது எழுதுறாரு. அதே போல லூக்கா 20வது அதிகாரம் 36வது வசனம். லூக்கா 20:36. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். இது வந்து அந்த தேவன்கிட்ட வந்து தேவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாற்றி மாற்றி அப்படி திருமணம் நடக்கிறது, அப்போ யாருக்கு அவங்க வந்து மனைவியா இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து அவர் சொல்றாரு, பரலோகத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இனி அவர்கள் மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். அப்ப நம்ம எல்லாம் வந்து உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள், தேவதூதருக்கு ஒப்பானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அதே போல எபேசியர் 1:20-21 எப்படி நம்ம ஆளுகை செய்வோம் கிறிஸ்துவுக்குள்ள. அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி பவுல் வந்து தான் சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து கலாத்தியர் 2:20 வந்து இருக்குது. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா?